நோக்கி போயிட்டு இருக்கோம். 12 வருஷத்துல நம்ம சாதிச்ச சாதனை இதுதான். ஆனா மதுரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியாவுடைய நம்ம தேசத்திலே மிக மோசமான அழுத்தமான ஒரு ஊர் ஏது நகரம் ஏதுனா அது மதுரை நம்பர் 1 இடத்துல இருக்கு. இது 5 வருட ஆட்சியில நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு. எதை வச்சுட்டு நீங்க வாக்கு சேகரிக்க வரீங்க? நான் கேட்கிறேன், ஊழல் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்தியாவில மிக பெரிய ஊழல்கள் நடக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து மக்கள் எப்படி அவங்க பணத்தை நான் ஏன் கொண்டு போனோம் அது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இன்னொன்னு, எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்க 2 பேரும் இருக்கும் போது பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தது நம்ம பார்த்தோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமில்லை இந்தியாவிலேயே நான் கேட்கிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் பார்க்க முடியுமா? ஒரு தைரியமான பெண் பார்க்க முடியுமா? என்ன ஒரு எதிர்ப்பு, என்ன வந்த உடனே கேட்பாங்க பாருங்க, செய்வீர்களா கேட்பாங்க. மக்கள் மத்தியில் அப்படி ஒரு உற்சாகம். எடப்பாடியார்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு நல்ல முன்னேற்றம் பார்த்தோம் தமிழகத்துல. நமக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும், நல்ல வாழ்வாதாரம் வேணும், வாழ்க்கை வேணும், நிம்மதியான தூக்கம் வேணும். ஒரு எல்லாம் சொல்லும் போது நம்ம மக்களுடைய நம்ம பசங்களுடைய எதிர்காலம் வேணும். இது நமக்கு கொடுத்தது அதிமுக மட்டும்தான். எல்லாமே தாண்டி இன்னைக்கு திமுக காரங்க எதுவுமே கொடுக்காம மக்கள் கிட்ட வாக்கு சேகரித்து வராங்க. அதுக்கு மேல மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கிருக்காங்க. நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம், அதிமுக ஆட்சிக்கு இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படாது. மக்களுக்கு வாழ்வாதாரம் ரீதியாக வேலை வாய்ப்பு தரணும். அதுக்கு கொடுத்தாங்களா? வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? உங்களுடைய முன்னேற்றம் நீங்க பாத்தீங்களா? உங்க பசங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?